இப்போ நம்ம வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் நிறைய பேர் நினைக்கிறாங்க டேலண்ட் இருந்தால் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்துடலான்னு. See, this is the biggest problem. God is not after talent, God is after holiness. திறமைசாலிகள் எல்லாம் ஆண்டவர் வந்து தாங்க பக்கம் சேர்க்கணும்னு அவர் விரும்பவே இல்லையே. அது அவருடைய நோக்கம் இல்லை. தனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களை தேடுறாரு. திறமைகளின் அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லலையே, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள்னு சொன்னார். அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, மோர் தென் டேலண்ட் அவர் எதிர்பார்க்கறது என்னது? ஹோலினஸ், செட் அபார்ட் ஃபார் காட். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். ஆனால் சில பேருக்கு they want the best of both worlds. இங்கேயும் ஷைனிங் ஸ்டாராக இருக்கணும், அங்கேயும் ஷைனிங் ஸ்டாராக இருக்கணும். ஆனால் தேவனுக்கு அது பிரியம் கிடையாது. அப்படி நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அதில் நம்ம கொஞ்சம் முதுகெலும்போடு நிற்க வேண்டியது அவசியம். இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அப்படி போய் வாசித்தா தான் எனக்கு காசு கிடைக்குது, எனக்கு அதுதான் எனக்கு பிரெட் அண்ட் பட்டர் எனக்கு அங்கே தான் இருக்குது, அதில் தான் காசு. நான் சொல்லுவேன், காசு சம்பாதிக்க அது ஒன்று தான் வழி கிடையாது. ஒன்று தான் வழி இல்லை. there are so many ways to make money. ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. நீ தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீ ஊழியம் செய்யவே முடியாது. உங்களுடைய கமிட்மெண்ட் நீங்கள் செட்டரைட் பண்ண. இங்கேயும் உட்காந்து வர்ஷிப் மியூசிக் கேட்கிறது, அங்கே உட்காந்து கொரியன் பாப்பை கேட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் அ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். யூ ஆர் நாட் செட் அபார்ட் ஃபார் காட். வாரமெல்லாம் உட்காந்து சினிமா பாட்டு, வாரமெல்லாம் பாப் மியூசிக், வாரமெல்லாம் நம்ம வந்து கொரியன் பாப் கேட்டுட்டு, நம்ம அதோட சேர்த்து ஒரு 4 கிறிஸ்டியன் பாட்டியும் கேட்டுட்டு, நானும் பாடுறேன், எனக்கு நல்ல குரல் இருக்கு, எனக்கு சான்ஸ் வேணும் அப்படின்னும் போது யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் சம்திங் which God is not interested in. If you want authentic worship அப்படின்னா செட் அபார்ட் ஃபார் காட். தேவனுக்கு பிரித்து எடுத்துருங்க உங்களை. அப்புறமா கர்த்தர் உங்களை பயன்படுத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். நம்ம பிரித்து எடுக்கணும். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ல உள்ள பிரச்சனை என்னன்னா, we like compromising. We can't take a hard stand in anything. You understand what I'm saying? நம்மளுக்கு இதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு. பிகாஸ் நமக்கு நேம், ஃபேம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமா போனதுனால தேவனுக்கு என்ற ஒரு வைராக்கியமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க நம்மளுக்கு முடியல.